அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய பிரியாவிடை செய்தியின் கடைசி பாகமாக, அதாவது யோவான் நற்செய்தி 14, 15, 16 அதிகாரங்கள் இயேசுவினுடைய பிரியாவிடை செய்தியாக இருக்கின்றது. தன்னுடைய பிரிவால் தளர்ந்து போயிருந்த, வருத்தம் அடைந்திருந்த, மருண்டிருந்த சீடர்களை உறுதிப்படுத்துவதை, நம்பிக்கை கொடுப்பதாக இந்த பிரியாவிடை உரையானது இருப்பது. அதன் இறுதியாக இன்று இயேசு சீடர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து வாழுங்கள். இவ்வுலகிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள், கலக்கங்கள், அச்சங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் கடவுளுடைய உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழும் பொழுது நீங்கள் எதற்கும் அஞ்சிட தேவையில்லை. பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, நாம் உதவி என்பது பிறரிடமிருந்து, சக மனிதர்களிடமிருந்து பொருளுதவி, பண உதவி அல்லது அவர்கள் கொடுக்கின்ற ஒரு ஆறுதல், இவைகளை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்த உதவியானது நிரந்தரமற்றது, முழுமையற்றது, அதே நேரத்திலே நிலையற்றதும் கூட. ஆபத்து நேரத்திலே, துன்ப நேரத்திலே பல நேரங்களில் நமக்கு கிடைப்பது கிடையாது. தேவையற்ற நேரத்தில் நமக்கு நிறைய பணம் இருக்கும், ஆனால் தேவையான நேரத்திலே கையில் பணம் இருக்காது. நாம் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்திலே பல நண்பர்கள் நம்மோடு கூடி வருவார்கள். ஆனால் நாம் துன்பத்தில் துவளும் பொழுது, கடன் பிரச்சனையில் நாம் தொடர்ந்து துவண்டு மனம் நொந்து வாடும் பொழுது யாரும் துணை நிற்க மாட்டார்கள். எனக்கு யாருமே ஆறுதல் இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று பல நேரங்களில் நாம் அங்கலாய்த்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் இயேசு கூறுகின்றார், இந்த உதவிகளை விட இறைவனின் உதவி, இறைவனின் உடனிருப்பு, இறைவனின் வழி துணையானது, அவற்றை நம்பி நாம் வாழும் பொழுது நாம் எதற்கும் அஞ்சிட தேவையில்லை. அந்த இறைவனின் உதவியானது, இறைவனின் உடனிருப்பானது முழுமையானது, நிலையானது, நிரந்தரமானது. இவ்வுலக பொருட்கள், இவ்வுலக நண்பர்கள், பணம் கொடுக்க முடியாத உதவிகளை, நாம் எண்ண முடியாத வல்லமைகளை கொடுக்கக்கூடியது இறைவனுடைய உதவியாக இருக்கின்றது. நம்முடைய துன்ப வேளைகளில், சோதனை வேளைகளில் நாம் இறைவனிடம் அண்டி வரும் பொழுது அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார், அவர் நமக்கு உதவி அளிப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார் என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றார். காரணம், தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே தன்னோடு இருந்த சீடர்களும் சிதறி ஓடிவிட்டார்கள். அன்பு சீடர் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், இன்னொரு சீடர் அவரை மறுதளித்தார். எவ்வளவு பெரிய துரோகம்! ஆனால் இயேசு இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். இதை ஒரு பெரிய பொருட்டாக அவர் கருதவில்லை. மீண்டுமாக உயிர்த்த சீடர்களுக்கு தோன்றிய பொழுது அவர்கள் அவருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கவில்லை. மாறாக, உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார், அனைத்தையும் மன்னித்தவராய். காரணம், இயேசுவுக்கு இந்த அளவிற்கு அந்த மன தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த அளவிற்கான அந்த பொறுமை எங்கிருந்து வந்தது? இறை தந்தையினுடைய உடனிருப்பில். இறை தந்தையினுடைய அந்த உடனிருப்பும் வழி நடத்துதலும் இயேசுவிற்கு தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்ததனால் அவர் சீடர்கள் கைவிட்ட பொழுதும், மறுதளித்த பொழுதும், காட்டிக் கொடுத்த பொழுதும் அவர் பெரிதாக கலங்கவில்லை, பெரிதாக அவர் வருத்தப்படவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய, இறைவனுடைய, தூய ஆவியானவருடைய வழித்துணையை, உடனிருப்பை நாம் ஒவ்வொரு தருணத்திலும் உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால், எந்த செயலை செய்தாலும் ஒரு சிறிய ஜெபத்தோடு, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் இதை செய்கின்றேன் என்று நாம் உணர்ந்து செயல்படுத்தும் பொழுது அந்த செயலில் நாம் வெற்றி காண முடியும். இயேசுவினுடைய உடனிருப்பை, தூய ஆவியானவருடைய வழித்துணையை நாம் உணர முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனின் உடனிருப்பு, இறைவனின் உதவியானது இந்த மனிதர்களால் கொடுக்க முடியாத உதவி, இந்த மனிதர்களால் கொடுக்க முடியாத ஆறுதலை அவர் கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து, இறை துணையை நாம் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய வாழ்வில் உணர்ந்து நாம் வாழ்வோம். இறை ஆசிரை நிறைவாய் பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.